Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெரும்பாலும் பெருமாளுடைய ஷோல்டர் போர்ஷன் வரைக்கும் முடிச்சிடுவோம்மா. அதுக்கப்புறம் ஃபேஸ் மட்டும்தான். ஓகேவா? ஃபேஸ் வெஞ்சு போய் ஒரு வீடியோவுக்கு வரும், அவ்வளோதான். நீங்கள் பின்னாலே பிளாக்கை போட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஷோல்டரை முடிச்சிட்டா அதை பிளாக்கையும் நீங்கள் போட்டிருந்தா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஃபேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளேயும் அந்த போர்ஷனையும் முடிச்சிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம்? முன்னதில் இந்த ப்ளூ கலரில் இப்படி இங்கே தலைகீழ இருக்கிற அக்கு மாதிரி அந்த ரோலை முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போது வெளிப்பக்க ஒயரில் ரெண்டு லெமன் எல்லோ, ஒரு பிளாக்கு, அந்த ஒயரை அந்த பக்கத்து பிளாக்கில் வெட்டி எடுத்துக்கணும். பின்னால் பிளாக்கு போட்டு ஜாயின் பண்ணி தான் இப்படி நிற்குமா, உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ எடுத்து போடுறது தொட்டு அதை போடலை, ஃபேஸ் போடுறதுக்குள்ளே இது பண்ணிடுறேன். இப்போது ஒன்று ரெண்டு மூணு கருப்புமா, ரெண்டு மணி வெறும் கருப்பு மட்டும்தான். ஓகேவா? இப்போது 3 கருப்பு கோத்துட்டு இந்த 2 ப்ளூக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் ஒயரை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ மேல் பக்க ஒயரில் முதல்ல ஒரு வெள்ளை மணி, அப்புறம் ஒரு ப்ளூ மணி. இப்போ மேல் பக்க ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ, அப்புறம் ஒரு ரெட்டு. இப்போ 2 ப்ளூ மணி, மேல் பக்க ஒயரில் 2 ப்ளூ மணி. இப்போது மேல் பக்க ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை மணி, அப்புறம் ஒரு ப்ளூ. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ, ரெண்டாவது ஒரு ரெட்டு. இப்போ மணிகள்லாம் ரெட்டையாக இருக்குதும்மா. அவசரத்துக்கு கோக்குறோம், நம்ம தான் முடிய மாட்டேங்குது.
இப்போ மேல் பக்க ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை, அப்புறம் ஒரு கருப்பு. இப்போ இந்த 3 கருப்புலேயும் வரிசையாக 2 கருப்பு மணி. இந்த கடைசி எல்லோவில் விடும்போது 2 எல்லோ இடது பக்க ஒயரில் விட்டோம். அப்போ அடுத்த லைன் நம்ம திரும்புவோம். ஓகேங்களா? இப்போது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகிறோம். ஓகேவா? இடது கை ஒயரில் 2 அந்த லெமன் எல்லோ, ஒரு பிளாக். இந்த ஒயிட் வரைக்கும் இந்த 3த்துலேயும் 2 பிளாக் தான். இந்த 3 பிளாக்லேயும் 2 பிளாக் தான்மா கோக்கணும். இப்போ 2 எல்லோ ஒரு பிளாக்கு கோத்துமா, அதுக்கப்புறம் 3த்துலேயும் 2 பிளாக்கு தான். இப்போது இந்த ஒயிட் மணியில் விட்டுருக்கோம் இல்லையா? இப்போ 2 வெள்ளை இடது கை ஒயரில் இப்போ இடது கை ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு ப்ளூ. இப்போது 1 2 ரெண்டும் 2 வெள்ளை தான் கோக்கணும். இப்போ இடது கை ஒயரில் ஒரு ஒயிட்டு, செகண்ட் ப்ளூ. இப்போ 2 வெள்ளை. இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு பிளாக்.
இப்போ இந்த 3 பிளாக்லேயும் 2 பிளாக்கு, இந்த எல்லோவில் கோக்கும்போது 2 எல்லோ. அதை நம்ம வலது பக்க ஒயரில் கோக்கணும். அப்போ தான் அடுத்த லைனுக்கு திரும்பும். ஓகேவா? இப்போது வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு எல்லோ, ஒரு க்ரீனு, ஒரு பிளாக்கு. இப்போ இந்த 3 பிளாக்லேயும் 2 பிளாக் மணி தாம்மா. ஓகேவா? இப்போது இந்த வெள்ளை மணியில் விட்ருக்கோம் இல்லையா, 1 2 3 4 5 6ம் 2 வெள்ளை மணி தான். இந்த 7வது வெள்ளை மணியில் விடும்பொழுது முதல்ல ஒரு வெள்ளை கோக்கணும், அப்புறமா கருப்பு கோக்கணும். இதோ இப்படி வரும். இங்கே வெள்ளை, இங்கே கருப்புன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி வரும். மறுபடியும் எல்லாம் கருப்பு. இந்த இடத்துல நம்ம மாலைக்கு எப்படியும் போல் ஒரு எல்லோ, ஒரு க்ரீனு. ஓகேங்களா? ஆமாம், இந்த லைன் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? ஓகேவா? இப்போ மேலே நம்ம எப்போ போல் பச்சையில் வந்திருக்கணும். இடதுலேருந்து வலது பக்கம்தான் போட போகிறோம். இதிலேருந்து இன்னும் 4 லைன் தாம்மா. ஏன்னா ஷோல்டர் முடிஞ்சிடும் பெருமாளுடையது. அடுத்தது ஃபேஸ் மட்டும்தான். ஸோ இந்த 4 லைனும் ஆனால் கொஞ்சம் கம்பல்சரி கவனமாக போடணும். கொஞ்சம் ஜாஸ்தியானால் கூட வீடியோ டைம் பரவாயில்ல. ஏன்னா இதில் அரைகுறையாக நான் நிறுத்த முடியாது. ஒவ்வொன்றும் கலர், அந்த கழுத்துக்கிட்ட ஆபரணங்கள் வர போல் இருக்கிற தொட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக நம்ம போடலாம். ஓகேவா? இப்போது இடது கை ஒயரில் 2 பச்சை, ஒரு பிளாக். இந்த பிளாக் 3த்துலேயும் 2 பிளாக்கு தான். இது வெள்ளையில் கொத்துருக்குமா, 2 ரெட்டு. இடது கை உயரில் 2 ரெட்டு மணி. இடது கை உயரில்
நான் டார்க்கு ப்ளூ கொடுக்குறேன். நீங்கள் இங்கே கொடுக்குற கலர்லேயே அல்லது பிங்க்கு வேணும்னா இந்த ஒரு ஒரு 15 மணி மிஞ்சி போனால் வரும்மா. அதுக்கு மட்டும்தான், அதாவது அந்த நெக்லஸ்க்கு நடுவில் வர ஒரு இது மாதிரி நான் அதுக்கு டார்க்கு ப்ளூவே கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு போட்ட அந்த ப்ளூவே கொடுத்தாலும் ஓகே. சரிங்களா? ஜஸ்ட் அது ஒரு இது தான். ஒரு ப்ளூ, ஒரு ரெட்டு. ஒரு ப்ளூ ஒரு ரெட்டு கொத்துக்குமா, அந்த மாதிரி 1 2 3 4 கோக்கணும் இன்னும். ஓகேவா? ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டுன்னு 4 தடவை கோக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளூ வந்து 1 2 3 4 5 மணி வந்திருக்குமா. ஓகேங்களா? இப்போ இந்த மறுபடியும் இந்த பக்கம் ஒயிட்டில் விட்டுருக்குமா, ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு. இடது பக்க ஒயரில் முதல்ல ஒரு ரெட்டு ஒரு பிளாக்கு. ரெண்டு பிளாக்கு. மூணாவது கருப்பில் விடும் பொழுது ஒரு வெள்ளை ஒரு கருப்புமா. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் மணி, அடுத்தது ஒரு பிளாக். இப்போ எப்பவும் போல் வலது கை ஒயரில் 2 க்ரீனு. இப்போ அடுத்த லைனு ஒரு பச்சை 2 வெள்ளைமா. வெளிப்பக்கமாக இருக்கிற ஒயரில் ஒரு பச்சை 2 வெள்ளை. இப்போது இந்த மஞ்சள் பீடத்துக்கு கீழே கொடுத்தமே அந்த மஞ்சள் ஒரு ஒயிட்டு. முதல்ல ஒரு எல்லோ, மேங்கோ எல்லோ, அப்புறம் ஒரு ஒயிட்டு. இது வந்து சங்கு சக்கரத்துக்குமா. ஆக்சுவலாக கோல்டில் கொடுக்கணும். சங்கையும் சக்கையும் சுற்றி அந்த கோல்டு கலர் இருக்கும். ஆனால் அது கோல்டு கலர் உங்களுக்கு இல்லை இதுவாகுதுன்றதுனால எல்லோ. ஓகேவா? இப்போ ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக்கு. முதல்ல ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு பிளாக்கு. இப்போ 2 ரெட்டு.
இப்போ 2 அந்த ப்ளூ, டார்க் ப்ளூ. வேறு எந்த கலர் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாமா. சும்மா அந்த செயின் மாதிரி நெக் ஆபரணம் கழுத்தை சுற்றி போட்டிருக்கிற இது. அதனால் அதுக்கு நீங்கள் எப்படி ஒன்றா கலர் கொடுக்கலாம். நான் கொடுக்குற இந்த நீளமே கொடுக்கணுன்றது இல்லை. அந்த ரெட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் எடுப்பாக தெரியும்படியான கலராக கொடுங்க. லைட் க்ரீன், பேரட் க்ரீன் இருந்தாலும் கொடுங்க. இல்லை ஒரு மாதிரி இந்த க்ரீன், ஃப்ளாரசன்ட் க்ரீன் அது மாதிரி இருந்தாலும் கொடுங்க. எப்படி ஒன்றா இல்லை லைட்டு பிங்க்கு அந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே. இப்போது 2 ரெட்டு. இப்போது ஒரு மேங்கோ எல்லோ, ஒரு ரெட்டு. மேல் ஒயரில் முதல்ல மேங்கோ ரெட்டு, மேங்கோ எல்லோ, அப்புறம் ரெட்டு. மறுபடியும் ஒரு மேங்கோ எல்லோ, ஒரு ரெட்டு. மறுபடியும் ஒரு மேங்கோ எல்லோ, ரெட்டு. மொத்தம் 3 எல்லோ வரும். ஓகேவா. ஆக்சுவலாக இந்த இடத்துல கோல்டு கொடுக்கணும், அதுக்கு தான் இந்த எல்லோ. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு, செகண்ட் ஒரு ப்ளூ. இப்போ முதல்ல ஒரு ப்ளூ, அப்புறம் ஒரு ரெட்டு. இப்போ முதல்ல ஒரு ரெட்டு, ஒரு பிளாக். இப்போ 2 ரெட்டு. இப்போ முதல்ல ஒரு மேங்கோ எல்லோ, அப்புறம் ஒரு ஒயிட்டு. இப்போது 2 பிளாக்கு. எப்பவும் போல் இந்த ஒயர் முடிய போகுது, அதனால் நான் இந்த இடத்துக்கு மேல் பக்க ஒயர்லேயே 2 இது க்ரீனை கொடுத்து முடிச்சு போட்டுக்கிறேன்.
ஒயர் இருக்கவங்க அந்த கீழே வந்த ஒயர்லேயே 2 க்ரீன் கோத்துக்கோங்க. அப்போ அடுத்த லைனுக்கு வரும். சரிங்களா? இப்போ இடது கை ஒயரில் 2 பச்சை, 1 வெள்ளை. சாரிம்மா, அந்த பச்சை மணியில் வச்சுருக்குறோம் இல்லையா ஒயரை, அம்மா முடிக்கிறப்போ பார்த்துக்கோங்கம்மா. இங்கே 2 வரணும்மா. இந்த பச்சையில் விட்டீங்க இல்லையா, அந்த பச்சை மணியில் விடும்பொழுது எப்பவும் போல் 2 பச்சை கொத்துடாதீங்க. ஒரு பச்சை நான் ஒயரை முடிச்சிட்டேன், அதனால் நான் இப்போ அவுக்கல. அதை பரவாயில்ல, என்னுடைய போடுறது தானே. இந்த இடத்துல இப்போ இங்கே 2 வெள்ளை வந்திருக்கிறா போலம்மா, ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இங்கே 2 வெள்ளை வந்திருக்கிறா போல், இங்கே 2 எல்லை. இந்த க்ரீன் மணியில் ஒயரை கொடுப்பீங்க இல்லையா, கொடுக்கும் பொழுது ஒரு பச்சை ஒரு வெள்ளை, பெரிய ஒயராக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இடது கையில் கோடுங்க. ஒயரை நீங்களும் என்னை போல் முடி போடுறதா இருந்ததுன்னா மேலே வெள்ளை கோத்துட்டு பச்சையை கோத்து முடி போடுங்க. சரியா? நான் ஞாபகம் இல்லை, இங்கே ஒரு பச்சையை கோத்துட்டேன். சரியா? இப்போது ஒரு பச்சை உங்களுக்கு இப்போ இந்த போட்ட உடனே தெரியும் பாருங்கள் எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. ஓகே, ஒரு பச்சை, ஒரு வெள்ளை, ஒரு மேங்கோ க்ரீன். ஒயர் முடித்து போட்டுக்கலன்னா நான் இப்போ உங்களுக்கு அதை பிரிச்சுட்டே உங்களுக்கு சொல்லிடுவோம்மா எப்படின்னு. ஒயர் முடித்து போட்டேன். இப்போ 2 மேங்கோ எல்லோ. இடது கை ஒயரில் 2 மேங்கோ எல்லோ. இப்போது இடது கை ஒயரில் முதல்ல ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு ரெட்டு. இப்போ 2 ப்ளூ.
2 ரெட்டு. இடது கை ஒயரில் 2 ரெட்டு. இப்போது 1 2 3 4 4 தடவை 2 2 இந்த எல்லோ மேங்கோ எல்லோ தான் கோக்கணும். இந்த ரெட்டில் இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேயும் வேணும். இந்த 3 எல்லோவில் கோக்கும்போதும் 2 2 எல்லோ. இப்போது 1 2 3 4 தடவை 2 2 எல்லோ கோத்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இந்த 3 மணிக்கு பக்கத்தில் ஒரு ரெட்டு வருது இல்லையா, அதில் ஒயரை விட்டு எடுத்துருப்போம். அப்போது முதல்ல ஒரு மேங்கோ எல்லோ, செகண்ட் ஒரு க்ரீன். இப்போது இடது கை ஒயரில் ஒரு ரெட்டு மணி, ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு மணி, அப்புறம் ஒரு ப்ளூ. இப்போது இடது கை ஒயரில் முதல்ல ஒரு ப்ளூவு, அப்புறம் ஒரு ரெட்டு. இந்த 3 ஒயிட்டு நடுவில் ஒரு எல்லோ வருது இல்லையா, அந்த ஒயிட்டில் ஒயரை விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஒயிட்டு, ஒரு எல்லோ. இடது கை ஒயரில் முதல்ல ஒரு வெள்ளை மணி, அப்புறம் ஒரு மேங்கோ எல்லோ. இப்போது ரெண்டுமே மேங்கோ எல்லோ. இடது கை ஒயரில் 2 மேங்கோ எல்லோ. இப்போது அடுத்த லைன் திருப்பணும். அதனால் வலது கை ஒயரில் முதல்ல ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு ஒயிட்டு. இப்போ வலது பக்கத்துலேருந்து இடது கை பக்கம் போட்டுட்டு போகிறோம். ஸோ
2 க்ரீனு, ஒரு ஒயிட்டு. வெளிப்பக்கமாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு 2 க்ரீனு, 3வதா ஒரு ஒயிட்டு. இப்போ 2ம் ஒயிட்டு. இப்போ 2 ப்ளூ. இப்போ 2 ரெட்டு. ஒரு ரெட்டு, ஒரு மேங்கோ எல்லோ. இப்போ 2ம் எல்லோ. இப்போ 2ம் பிளாக்கு. மேல் ஒயரில் இப்போது மேல் ஒயரில் முதல்ல ஒரு வெள்ளை, அப்புறம் ஒரு பிளாக். இப்போது ஒரு கருப்பு, ஒரு எல்லோ.
இப்போ ரெண்டும் எல்லோ. இப்போ ரெண்டும் ரெட்டு. இப்போ ஒரு ரெட்டு, ஒரு ப்ளூ. இப்போது ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட்டு. இப்போது மேல் பக்க ஒயரில் ஒரு பிளாக்கு, ஒரு ஒயிட்டு. இப்போது ரெண்டு க்ரீன். எந்த பக்கம்னா கோத்துக்கிடுங்க. முடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு பிளாக்கை தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கம்மா. தட் இஸ் த எண்ட் ஆஃப் சோலமன் கிராண்டே. இப்போ பாருங்கள், ஏன்னா இங்கே எதுவும் இல்லை, இப்படி நிற்க வைக்க முடியாது சரியா, அதனால் இப்படி காட்டுறேன், பார்த்துக்கிடுங்க. நேற்றுக்கு நம்ம இந்த 2 ப்ளூ வரைக்கும் போட்டிருந்தோம். இப்போது அதிலிருந்து 1 2 3 4 5 6 7 லைன் போட்டோம். அவ்வளோதான், ஷோல்டர் இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் கருப்பை பின்னால் போட்டுக்கிட்டே வந்தீங்களான்னா தான் உள்ளுக்குள்ளே ஒரு அட்டையை வச்சு இங்கே கவர் பண்ணால் போல் இங்கேயும் கவர் பண்ணிடலாம். இந்த பீடத்துக்கிட்ட இங்கே ஒரு நம்ம கொஞ்சம் அட்டை வச்சு கவர் பண்ண பார்த்தியா, அதே போல் இங்கேயும் ஒரு உள்ள அட்டையை வச்சு ஜாயின் பண்ணி மூடிட்டோம்னா ஃபேஸை மேலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோ, நாளைக்கு வீடியோவில் நான் ஃபேஸ் போட்டுடுறேன். நீங்களும் அதுக்குள்ளேயும் இந்த பேலன்ஸ் இந்த கருப்பை போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு, இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்குன்னு அப்படியே வெறும் பிளாக் தானே, அது எதுவும் சேஞ்ச் இல்லை. போட்டு மேலே வந்துட்டிங்களான்னா மேலே மட்டும்தான் ஓப்பன் வரும். இது வரைக்கும் வந்தீங்கன்னா, இந்த க்ரீன் வரைக்கும் வந்தீங்களன்னா மேலே ஓப்பன் இருக்கும். அதை அட்டையை வச்சு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு, ஏன்னா இதே கலரெலாம் வரணும், அதனால் நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா. இந்த இடத்துல இது ரெட்டுக்கு ப்ளூன்னு அப்படியே வரணும். அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போனா இந்த 7 லைனில் இப்போ நல்லா பார்த்துக்கிடுங்க. இது சங்கு, இது சக்கரம். ஆக்சுவலாக இந்த எல்லோ போர்ஷனில் கோல்டு கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். நம்ம அந்த கோல்டு நல்லா இருக்கிறதுல இடத்துக்காக இதை கொடுத்துருக்குறோம். இந்த மிஸ்டேக்கு தான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. இங்கே பாருங்கள், இங்கே 2 வெள்ளை, இங்கே 2 வெள்ளை, இங்கே 2 வெள்ளை, இங்கே மட்டும்தான் நான் தெரியாத அது ஒயரை வேறு முடிச்சு போட்டுட்டேன். இங்கே பார்க்கல நான் சரியா, ஓகேவா. இங்கே வரும்பொழுது இந்த லைனில் இப்படி முடியறதா இருந்தால் 2 க்ரீன் கோக்கக்கூடாது, ஒரு க்ரீனும் ஒரு ஒயிட்டும் கோக்கணும்.
இது ஒண்டி தான், இது என்னுடைய ஸ்பெசிமன். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் மாறக்கூடாது. ஓகேவா? அதே போல் இங்கே வர ரெட்டு எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 ரெட்டு வரும். குறுக்கில் வருது, இப்படி வராது, குறுக்கில் வரும் 6 ரெட்டு. அதுக்கு மேலே ப்ளூ வந்து 1 2 3 4 5 வரும். அது இந்த சைடில் வரும், இடது கையிலேருந்து வலது பக்கமாக 5 ப்ளூ. ஓகேவா? இந்த கிராஸில் பார்த்தீங்களன்னா 2 4 6 7 ப்ளூ வரும். ஓகேவா? இங்கேயும் 2 4 6 7 ப்ளூ வரும். அடுத்தது இந்த ரெட்டு பார்த்திங்களான்னா 2 4 5 தான் கிராஸ். இந்த சக்கரத்துக்கிட்டேருந்து இப்படி வரும், இந்த சங்குக்கிட்டேருந்து இப்படி வரும். 2 4 5 5 5 ரெட்டு தான் வரும். ஓகேங்களா? இந்த எல்லோ பார்த்திங்களன்னா இப்படி, அது உங்களுக்கு 2 4 நடுவில் ஒரு ஸ்கொயர் எல்லோ. அதே போல் 2 4 2 4 2 4. ஓகேவா? இதுதான். இந்த ஒரே ஒரு வெள்ளை வருமா, இங்கேருந்து தான் ஃபேஸு ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது இந்த எல்லோ என்னன்னு உங்களுக்கு கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெருமாளை பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதாவது பச்சை கற்பூரம் அந்த மண்வெட்டியில் அடிபட்டு அவருக்கு அந்த ரத்தமாக அது ஒரு பையன் ரூபத்தில் தூக்கி போடுவாங்க. அந்த மண்வெட்டி அந்த பையனுக்கு அடிபட்டு ரத்தம் வரும். ஆனால் சன்னதியில் வந்து பார்க்கும் பொழுது பெருமாளுடைய அந்த முகக்கட்டையிலேருந்து ரத்தம் வந்துடுதே இருக்கும். என்ன தொடச்சாலும் போகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்தில் இருந்த அந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே அள்ளி, அதனால தான் பெருமாள் படத்துகளில் நீங்கள் எந்த படத்தில் பார்த்தா சொல்லி திருப்பதிலையும் வந்தாலும் இந்த இடத்துல அந்த ஒயிட் இருக்கும், பச்சை கற்பூரம் வச்சா போல். ஓகேவா? ஸோ இந்த ஒயிட் வரைக்கும் நம்ம இப்போ நிறுத்தியிருக்கோம். இதை நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ஃபேஸு நான் நாளைக்கு வீடியோவில் போட்டுடுவேன். நாளைக்கு ஃபேஸ் போடும்பொழுதே மாலை எவ்வளோ உயரம் போடணுன்றதை சொல்லிடுறேன். ரவுண்டு எத்தனை 6 ரவுண்டு கொடுக்கணும். 4 கொடுத்தா நல்லா இருக்காது. இந்த உயர பெருமாளுக்கு இப்படி ஸ்டாச்சு பெருமாளுக்கு 4 கொடுத்தோம்னா இவ்வளோண்டு தான் வரும். தண்டமாலை நல்லா பெருசாக இருக்கணும். அதனால் 6 ரவுண்டு வரணும். இப்போ நம்ம இந்த மாதிரி போடுறோம் இல்லைங்களா, அது வந்து 1 2 3 4 5 6ன்னு வரணும். அப்போது அழகாக இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ போட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல ஜாயின் பண்ணணும், இந்த எல்லோவில் ஜாயின் பண்ணணும், இங்கே ஒரு இடத்துல ஜாயின் பண்ணணும், இந்த சங்கு சக்கரத்துக்கிட்ட ஜாயின் பண்ணணும், மறுபடியும் கிரீடத்தில் ஜாயின் பண்ணணும். அப்போ அந்த மாலை அப்படி நிற்கும். ஓகேங்களா? ஸோ பெருமாள் அநேகமாக வெள்ளிக்கிழமை ரெடி ஆகிடுவார்மா. பெருமாள் இந்த சனிக்கிழமை பெருமாளை எழுந்தருளை பண்ணிடலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி சாட்டர்டே காலையில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பெருமாளை வச்சிடலாம். ஓகேவா? அது மாலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறது தான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். அந்த மாலை நீங்கள் லென்த்து போட வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை காலையில் மார்கழி மாதம் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது பெருமாளை எழுந்தருளை பண்ணிடலாம். அடுத்தது தாயாரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். தாயார் இவ்வளோ லெங்க்த்து போகாது, ஏன்னா கொஞ்சம் தாயார் சின்ன இது ஒன்றா இருக்குது. கலர் ரொம்ப இப்படி காம்பினேஷனாக மாற்றி இருக்காது, அதனால் பிரச்சனை இல்லை. அதையும் நம்ம போட்டுடுவோம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கிடுங்கம்மா. மணியை அப்படியே வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் அந்த ஸ்க்ரீன் இதில் பார்த்துக்கிடுங்க நீங்களே. ஏன்னா நான் வந்து நல்லா ப்ரைட்டாகவும் தெரியுது வீடியோவில், கலர்ஸும் உங்களுக்கு ப்ரைட்டாக நல்லா டிஃப்ரெண்ட் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.